ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 2 முடிஞ்சிச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் இவங்க ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி அப்டேட் எதுவும் வராதா? ஏதாவது ஃபோட்டோஸ் வராதா? ஏதாவது கிளிப்பிங்ஸ் வராதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லங்க. இவங்க 2 பேரோட ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுமே கன்டென்ட்டுக்காக இவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்கொத்தி பாம்பா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து ஒண்ணும் இல்லங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தது. நம்ம கமருதீன் வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு நாய்க்குட்டி வச்சுன்னு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அவரோட இன்ஸ்டால வந்து வெளியிட்டாரு. ஸோ அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்ங்க. நெறைய பேர் இந்த சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்வதி கூட சுற்றுலா போயிருக்காருன்னாங்க ஒரு சிலரு. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல்ல மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுக்குறாரு. ஸோ அதுக்கான ஷூட்டிங்ல வந்து கலந்துக்கினாருன்னு சொல்றாங்க. பட் எது உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ இந்த 2 பேர பத்தி ஏதாவது நியூஸ் வந்தா மட்டும் பயங்கர கான்ட்ரோவர்சி ஆகுதுங்க. அது புரளியா இருந்தாலும் சரி, உண்மையான விஷயமா இருந்தாலும் சரி. அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம, ஹேட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது கன்டென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா. ஸோ ஏதாவது கிடைக்காதானே ஏன்னா, அவங்க உள்ள இருக்கும்போது நமக்கு தெரியும். 2 பேர வந்து திட்டி திட்டி போட்ட யூடியூபர்ஸ் தான் நெறைய அவங்க 2 பேரையும். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டாப் 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா? திவ்யா, சபரி, விக்ரம், அரோரா. ஸோ இந்த 4 பேர பத்தி பார்த்தீங்கன்னா, பெருசாவே எந்த ஒரு நியூஸும் வெளில வரதில்லங்க. அவங்க வெளில வந்தோனே ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து கலந்துக்கினாங்க. அதுக்கப்புறம் என் கோவிலுக்கு ஒரு டைம் போனாங்க. நம்ம சபரியோட பர்த்டேல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் தவிர, வேற எங்கேயும் வெளி உலகத்தில வந்து எங்கேயும் வெளில போன மாரி தெரியல. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 8த், 9த், 4த், 5த் இருந்தாங்க இல்லையா? சாரி 6த், 7த் இருந்தாங்க இல்லையா கண்டஸ்டன்ட். அவங்க கூட நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கடை திறக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து காலேஜுக்கு ஏதாவது ஃபங்ஷனுக்கு போறது. ஸோ இந்த மாரி நெறைய இடத்துக்கு போய் கலந்துக்கிறாங்க. நெறைய வந்து இந்த ஷோஸ்லாம் போறாங்க. பட் இந்த டாப் 4 பத்தி பெருசா எந்த ஒரு நியூஸுமே இல்லாம இருக்குங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சீசன்ல டாப் 4 மட்டும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து பெருசா வந்து விருப்பம் இல்லங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில வந்து திவ்யா ஓரளவுக்கு ஓகே. மத்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா, டாப் 3ல வந்து இருக்கிறதுக்கு பெருசா வந்து மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு தாங்க சொல்லணும். அவங்களுமே எதுவுமே பெருசா சொல்லிக்கிற மாரி பண்ணல. ஸோ இந்த கண்டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம்னு ஒரு ப்ரோகிராம் வைப்பாங்க. கண்டிப்பா அத கலந்துக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அதுலயும் பார்வதி, கமருதீன் கலந்துப்பாங்கன்றது கொஸ்டின் மார்க் தான். பார்க்கலாம் மக்களே அவங்க கலந்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட்ட வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லாயிருக்கும் மக்களே. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.